கொஞ்ச நாளாவே சாயங்கால நேரத்துல பனி கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனி, அஞ்சலி, அனாமிகா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே 3 பேரும் வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமியாரான சாரதம்மா மட்டும் மருமகங்களோட மாற்றத்தை பார்த்து ரொம்ப கோவமா இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அவனி அவனி உன்னதாமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னம்மா காது கேக்கலையா உனக்கு? அப்போ அவனி பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு, சொல்லுங்க அத்தை. என்னடி இந்த மாதிரி போர்வைய போத்திக்கிட்டு வந்து நிக்கிற? உன்னை பார்த்தா என்னை விட உனக்குதான் வயசு அதிகமா ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஐயோ ஐயோ அத்தை, எனக்கு ரொம்ப குளிருது. உங்களுக்கு குளிர்லையா? நான் குளிர்ல உதறிக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுல நீ பேசுற பேச்சியாடி அது? வீட்டு வேலை தான் சரியா செய்ய மாட்டேங்கிற, சமையல் வேலையாவது சரியா செய்யலாம்ல? குளிர்காலம் குளிர்காலம் அப்படின்னு வேலைய சரியா செய்ய மாட்டேங்கிறீங்களே, என்னங்கம்மா நீங்க? அப்படின்னு சாரதம்மா சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவ்வளோ நாளா அத்தையை எகுத்து பேசாத இருந்த அவனி அத்தை பேசுறத பார்த்து அவளுக்கு அதிகமா கோவம் வந்து அவ அத்தைய கோவமா பார்த்து, ஏன் அத்தை, நீங்க எப்பவுமே இப்படிதானா? நீங்க மாறவே மாட்டீங்களா? வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேனா? இன்னும் 2 மருமகங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. ஆனா என்ன மட்டும் அடிக்கடிக்கு வார்த்தையால குத்திக்கிட்டே இருங்க. உங்க கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேனா? என்னம்மா வாய் அதிகமா நீளுது? அப்புறம் வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? என்ன மட்டும் திட்டிக்கிட்டு இருந்தா நான் மட்டும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க போய் 2 மருமகங்கிட்ட கேளுங்க. அப்படி சொல்லி கோவமா அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. சாரதம்மாவுக்கு அனாமிகா பேசினதை பார்த்து கோவம் இன்னும் அதிகமாச்சு. சரின்னு சொல்லி சாரதம்மா அஞ்சலிய பாக்குறதுக்காக அஞ்சலி ரூமுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா கட்டில முழுக்க அவங்க போட்டு கழட்டின துணியே அங்கங்க போட்டு இருந்தாங்க. அத பார்த்து சாரதம்மாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துச்சு. வீட்டுல இவளுங்க என்ன பண்றாளுங்கன்னு, அஞ்சலி அஞ்சலி என்னம்மா இது? வீடு முழுக்க வெறும் குப்பையா தோணுது. ஆமா, நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையா? இதோ இங்கதான் உட்காந்து இருக்கேன். அஞ்சலி, நீ பேசுறது கேக்குது, ஆனா நீ தெரிய மாட்டேங்கிறியே, எங்கம்மா இருக்க? இதோ அத்தை, இந்த துணிங்க நடுவுல தான் உக்காந்து இருக்கேன். அந்த துணிங்க நடுவுல அஞ்சலி உக்காந்து இருக்கிறத பார்த்து சாரதம்மாவுக்கு அவனி மேல இருக்கிற கோவம் அப்படியே அஞ்சலி மேல வந்துருச்சு. கோவத்துல அஞ்சலிய திட்டலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஏமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? துணிங்களை தூக்கி போட்டு இப்படி உக்காந்து இருக்கியே, பைத்தியமா நீ? அத்தை, குளிர் அதிகமா இருக்குல்லத்த, அதுக்குதான் குளிர் தாங்க முடியாம நான் இப்படி பண்ண அத்தை. எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு மருமகங்களும் ஒவ்வொரு ரகமா இருக்கீங்க. குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு சாக்கு சொல்லி வேலைய செய்யல அப்படின்னா இந்த வீட்டு வேலை எல்லாம் யாருமா செய்யறது? அப்படி இல்லத்த, இந்த குளிர் தாங்க முடியாம தான் நான் இங்க உக்காந்து இருக்கேன். ஏமா, குளிருது அப்படின்னு துணியெல்லாம் இழுத்து போட்டு அது நடுவுல உக்காந்தா சரியா? சும்மா எந்திரிச்சு வாமா இந்த பக்கம். சாரதாமா அப்படி சொன்ன உடனே அஞ்சலி அந்த துணியெல்லாம் தூக்கி பக்கத்துல போட்டு எந்திரிச்சு வந்து நின்னா. மாமியார் முறைச்சு பாக்குறத பார்த்து ரொம்ப பயந்துட்டா. அதுக்குள்ள அங்கேக்கு அனாமிகா வந்தா. அனாமிகாவை பார்த்து சாரதா, என்னம்மா அனாமிகா, நீ என்ன பண்ற? குளிருதுன்னு நீயும் வேற ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை பாக்கலான்னு தான் ரூமுக்கு வந்தேன், அதுக்காங்கிட்டே நீயே வந்துட்ட. என்னத்த நீங்க சாதாரணமா பேசுறீங்களா இல்ல கோவமா பேசுறீங்களா? கோவமா பேசாம சாதாரணமா பேச முடியுமாமா? நானும் உங்கள மாதிரி மனுஷி தானே, ஏன் எனக்கு கோவம் வரக்கூடாதா? அது இல்லத்த, ஆமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அனாமிகா கேட்ட உடனே சாரதம்மா அவ்வளோ நேரம் நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அனாமிகா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அங்க அவனி வந்தா. இப்போ 3 மருமகங்களும் ஒரே இடத்துக்கு வந்ததுனால சரி மாமியாரு கோவத்தை காட்டலாம் அப்படின்னு சாரதம்மா கோவமா, ஏமா வீட்ல ஒரு வயசானவ இருக்கிறான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்கள மாதிரி தானே நானும். எனக்கு எந்த குளிரும் தெரியல, உங்களுக்கு மட்டும் என்னமா? நம்மளால வெயில தாங்க முடியும், குளிர தாங்க முடியாதா? ஏன் குளிர தாங்க முடியாத சொல்லுங்க? குளிர கூட தாங்கிக்கணும், அதுக்கு தானே நம்மளுக்கு சமையல் ரூம் இருக்கு. அதை விட்டுட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உக்காருது, துணிங்க நடுவுல போய் உக்காருது. நீங்க என்ன சின்ன பசங்களா? என்னத்த அதுக்கு போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல, நீங்க அத ஞாபகத்துல வச்சுக்குங்க. அத்தை, நாங்க பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடுற பசங்க இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லாம சும்மா எங்களை புடிச்சு கத்திக்கிட்டு இருந்தா எப்படி அத்தை? மறுபடியும் பாத்தீங்களா, எனக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க.
குளிரு அதிகமா இருக்குது அப்படின்னா சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறதுனால குளிரும் உங்களை விட்டு தூரமாகும். அதை விட்டுட்டு ஆளுக்கால ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிட்டு என்கிட்டே திமிரா பேசுறீங்க. அத்தை, அது கூட எப்படி செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க அத்தை அப்படின்னு அவனி கேக்கும்போது சாரதம்மாவுக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்தது. அந்த கோவத்துல சாரதம்மா அங்க இருந்த பொருளுங்களெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க. இந்த வீட்ல மாமியார் அப்படின்னா யாருக்குமே பயம் இல்லாம போயிடுச்சு. குளிர்காலம் அது இதுன்னு எதேதோ சொல்லி என்னையே மிரட்ட பாக்குறீங்களா அப்படின்னு அவங்கள திட்டிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. சாரதம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவனி அஞ்சலி கோவமா அனாமிகாவை பார்த்து, பாருங்கக்கா, அவங்க பேச்ச மட்டும் நம்ம கேட்கணும், நம்ம பேச்ச மட்டும் காதை கொடுத்து கேட்க மாட்டாங்க. மருமக அப்படின்னா இவங்க காலுக்கடியிலே விழுந்திருக்கணுமா? மாமியாருன்னா பெரிய இவங்க எப்பவுமே இவங்க பேச்சதான் கேட்கணுமாமா. நில்லுங்க நில்லுங்க, ஏன் கோவப்படுறீங்க? நம்ம எல்லாருமே குளிர தாங்க முடியாம போர்வைய போத்திக்கிட்டு உக்காருது, துணிங்க நடுவுல உக்காருதுன்னு செய்யறோம். அவங்க நம்மள விட வயசானவங்க, அவங்களும் பசிய தாங்க முடியாம தான் இப்படி கோமா கத்திட்டு போறாங்க. அவங்க வயசானவங்க எப்பவுமே குழந்தைங்களுக்கு சமானமா தான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கணும், சரியா? அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாவே போதும். அக்கா, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டோமா? அதை விட்டுட்டு நம்மளையே திட்டிட்டு கோவத்தோட இங்க இருந்து கிளம்பி போனா நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்படி அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன செய்யணும்னு பாக்கணும்ல. சொல்லுங்க அக்கா, இப்ப என்ன பண்ணணும்க்கா? நீங்களே அவங்க கோவத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. எங்களுக்கும் குளிர் போனோம், அத்தைக்கும் பசி தீரணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. இப்பதான் என் வழிக்கு வந்தீங்க, இருங்க அப்படின்னு அனாமிகா கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அனாமிகா மிச்ச 2 மருமகங்களை பார்த்து, நம்மளுக்கு குளிர் அதிகமா இருக்குல்ல, நம்ம சுட சுட சிக்கனை செஞ்சு அதுக்கு பூரிய செஞ்சு அத்தைக்கு கொடுக்கலாம். அவங்க பசியும் தீந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் குளிர் போன மாதிரி இருக்கும். அக்கா, நீங்க ரொம்ப நல்ல ஐடியா சொன்னீங்க அக்கா. எனக்கு பூரி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். நானும் சிக்கனும் பூரியும் சாப்பிடணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த குளிருக்கு அதை சாப்பிட்டா அப்பப்பப்பா என்ன ருசியா இருக்கும். சரி, அப்போ இன்னும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? வாங்க நம்ம 3 பேரும் அத்தைக்காக சுட சுட சிக்கன் பூரிய செய்யலாம் அப்படின்னு அனாமிகா மத்த மருமகங்களையும் கூட்டிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போய் பூரிய செய்ய ஆரம்பிச்சா. இப்படி 3 மருமகங்களும் கிச்சனுக்கு போய் நல்ல சுட சுட சிக்கனும் பூரியும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதோட கமகம வாசனை வீடு முழுக்க பரவிச்சு. உடனே கோச்சுக்கிட்டு வெளியே போய் உக்காந்து இருந்த சாரதம்மா அந்த வாசனைக்கு மருமகங்களை பார்க்க கிச்சனுக்கு வந்தாங்க. என்ன 3 பேரும் எனக்காக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாசனை பயங்கரமா இருக்கு. அத்தை, இந்தாங்கத்த, உங்களுக்காக சுட சுட சிக்கன் பூரிய ரெடி பண்ணிருக்கோம். ஓ அப்படியா, சரி. சுட சுட சிக்கனும் பூரியும் சாப்பிட்டா இந்த குளிரே என்னை விட்டு ஓடிடும். அப்பா, என்ன அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் குளிரே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப குளிருதுன்னு சொல்றீங்க? அக்கா, எங்களை திட்டணும் அப்படின்னு தான் அத்தை வாய்க்கு வந்த மாதிரி திட்டிருக்காங்க போல. சரி சரி, எல்லாருமே சைலண்டா இருங்க. அத்தை வாங்க அத்தை, முதல்ல நீங்க வந்து இந்த சுட சுட சிக்கன் பூரிய சாப்பிடுங்க. அப்படி அனாமிகா ஒரு தட்டுல போட்டு மாமியாருக்கு கொடுத்த உடனே சாரதம்மாவும் கபகபான்னு சாப்பிட்டாங்க. சாரதம்மா வயிறு முழுக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சமாதானமாயி மனசுக்குள்ள திருப்தியா சாப்பிட்டுமே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, மருமகங்களே, நீங்க இந்த மாமியாருக்கு பிடிக்கும் அப்படின்னு தானே சிக்கன் பூரிய செஞ்சீங்க. இதே மாதிரி இந்த குளிருக்கு டெய்லி நீங்க எனக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளவு நல்லா சாப்பிடுவேன். எனக்கு தெரியும், என் மருமகங்க தங்கமானவங்க, டெய்லி செஞ்சு கொடுப்பீங்கல்ல. அத்தை இந்தாங்க அத்தை, இன்னொரு பூரி சாப்பிடுங்க. இல்லம்மா, போதுமா போதும், நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். பரவாயில்லங்க அத்தை, நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ, நீங்க முதல்ல உட்காருங்கம்மா, உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி 3 மருமகங்களையும் உட்கார வச்சு பரிமாறினாங்க. மாமியாரோட மாற்றத்தை பார்த்து அவனி, அனாமிகா, அஞ்சலி 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க பாருங்க மருமகங்களே, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்கள மாதிரி எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க அப்படி சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பி போனாங்க. மருமகங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம அத்தைக்கு பிடிச்ச இந்த பூரியும் சிக்கனும் டெய்லி நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம அத்தைக்கு இப்படியே செஞ்சு கொடுத்தா அவங்களும் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்க. நம்மளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, நல்ல பேர் வாங்குறதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அனாமிகா அக்கா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி. அக்கா, அத்தைய காக்கா பிடிக்க நல்லா சொல்லி கொடுத்தீங்க. இதுக்கப்புறம் இதையே நாங்க ஃபாலோ பண்றோம்.
இப்படி அனாமிகாவை எல்லாரும் சேர்ந்து புகழ்ந்தாங்க. இப்படி குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக எப்பவுமே சுட சுட பூரி சிக்கன் செஞ்சு மாமியாருக்கு குடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம். அனாமிகா சாரதா வீட்ல மருமகளா காலடி எடுத்து வச்சதும் எல்லா நிர்வாகத்தையும் அவளே பாத்துக்கிட்டு இருந்தா. அது சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால சாரதா அனாமிகா கிட்ட அவ்வளவா பேசவே மாட்டாங்க. அனாமிகா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டான். ஒரு நாள் பக்கத்து வீட்டு கீதாவோட சாரதா பேசிட்டு இருந்தாங்க. அண்ணி, உங்களுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. வீட்டு பொறுப்பெல்லாம் அவளையே பாத்துக்கிறா. உங்களுக்கு இப்ப எந்தவித பிரச்சனையும் இருக்காதுல்ல? அந்த விஷயத்த பத்தி ஏண்டிமா கேக்குற? நிர்வாகத்தை பண்றன்ற பேர்ல எந்திரிக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் அவகிட்ட போக வேண்டியதா இருக்கு. பேருக்கு நிர்வாகத்தை கொடுத்தா அவ என்னமோ ஆள்றா. பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? என்ன அண்ணி, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நான் என்னத்த சொல்றது? காஃபில சக்கரை போட்டு தரமாட்றா, ஸ்வீட்டு செஞ்சு தாடினா தரமாட்றா, எண்ணெய் பலகாரம் ஏதாவது குடுன்னா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு பிடிக்காததையா செய்யறா. சுகர் போட்டு சாப்பிட்டா உடம்புல சுகர் ஏறும், எண்ணெய் பொருள் சாப்பிட்டா பிபி அதிகமாகும்னு கொடுக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு வயசாகுது, இது எல்லாத்தையும் உங்க நல்லதுக்கு தானே செய்யறா. அவளையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களே அண்ணி. சரியே, இந்த விஷயத்த விட்டு தள்ளு. நான் போட்டுக்கிற துணிமணில இருந்து பீரோல வச்சுக்கிற பணம் வரைக்கும் எல்லாத்தையும் அவளோட கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறா. இதெல்லாம் தெரிஞ்சும் இதெல்லாம் ஒன்னும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. இந்த காலத்துல நல்லது யாருக்கும் பிடிக்காது போல இருக்கு. அதனாலதான் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு கீதா தன்னோட மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருந்தா. என் சின்ன மருமக வீட்டுக்கு வருவா, அப்புறம் வச்சுக்கிறேன் இவள. உனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் இருந்தா சொல்லுமா, என் சின்ன புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். வர்ற மருமகளும் நானும் சேர்ந்து பாத்துக்கிறோம். அதுக்கு கீதா ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா. அந்த சம்பந்தத்தையே பேசி முடிச்சிருன்னு சொன்னாங்க. உன் வாயில சக்கரை தான் போடணும். இந்த சம்பந்தத்தை முடிச்சிடுமா, நல்ல சம்பந்தத்தை தான் சொல்லியிருக்க அப்படின்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள போனாங்க. அது எல்லாத்தையும் அனாமிகா கேட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான். அவ மனசுக்குள்ளார இப்படி நினைச்சான், நான் அத்தையோட ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறேன், அவங்க இத தப்பா எடுத்துக்கிறாங்களே. சரி, சின்னவ வரா இல்லையா, அப்ப பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா சாரதா தன்னோட சின்ன பையன் சுரேஷ் கிட்ட போய் சம்பந்தத்தை பத்தி பேசினாங்க. அவனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டதால சுரேஷ், சாரதா, பிரசாத் எல்லாரும் சேர்ந்து அந்த சம்பந்தத்தை பாக்கறதுக்காக கிளம்புனாங்க. அங்க வரப்போற மருமக அவனியோட அம்மா எல்லாரும் வரவேற்றாங்க. சாரதா வீட்டுக்குள்ள போய் எல்லா இடத்தையும் பார்த்தாங்க. வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. சாந்தி அவங்களுக்கு காஃபி, ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அத பார்த்த உடனேயே சாரதா கபா கபா கபான்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சாந்தி என்ன இந்த அம்மா இப்படி திங்குதுன்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டாங்க. சரிங்க, பொண்ண கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் சாந்தி அவனிய கூப்பிட்டாங்க. அவனி வெளியில வந்து உட்கார்ந்தா. எல்லாரும் பார்த்தாங்க. அவனி ரொம்ப அழகா இருக்கான்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க. சாரதா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம், முகூர்த்தத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. ஒரே வாரத்துல சுரேஷுக்கு கல்யாணம் ஆச்சு. சின்ன மருமக சாரதாவோட வீட்ல மருமகளா காலடி எடுத்து வச்சான். அனாமிகா வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சாவிய நீட்டி எல்லாரையும் சாட்சியா வச்சு வீட்டு நிர்வாகத்தை உன்கிட்ட கொடுக்கறேன். இந்தா, வீட்டு நிர்வாகத்தை இனிமே நீதான் பாத்துக்கணும். இன்னையில இருந்து வீட்ல யாருக்கு என்ன வேணுமோ நீதான் செய்யணும். அக்கா, வீட்டுக்கு பெரிய மருமக, நீங்க தானே இதெல்லாம் பாத்துக்கணும். இப்ப என்கிட்ட குடுக்கறீங்களே, இது சரி கிடையாது. இல்ல இல்ல, இதுதான் சரி அப்படின்னு சொன்னதுல மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாங்கிக்கம்மா, குடுக்கறால, வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. அவனியும் வேற வழி இல்லாம வாங்கிக்கிட்டான். அன்னையில இருந்து அவனி மாமியார் என்னென்னலாம் கேக்குறாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தா. மாமியார் சொல்றபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு அதே மாதிரி நடந்தா. மாமியாரும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு கூட நிறைய ட்ரெஸ் எடுத்தாங்க. அவங்க புருஷங்க எவ்வளவு சொல்லியும் 2 பேரும் அத காதுல வாங்கல. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் அவனி விதவிதமான ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சாரதா கிட்ட கொடுத்தா. அத பார்த்த ரமேஷ், அம்மா, என்னம்மா இது? உனக்கு சுகர் இருக்குல்ல, இதெல்லாம் சாப்பிட்டா நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டேதாம்மா இருக்கேன். வரமுறை இல்லாம நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. முழங்கால்ல வலி, இதய வலி, ஆனாலும் இப்படி சாப்பிடுற. எதுக்காகம்மா இப்படி பண்ற? போடா, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு என்ன பட்டினி போட்டீங்க.
இப்ப பாத்தியா, என் சின்ன மருமவ வந்தா வாய்க்கு ருசியா எல்லாம் செஞ்சு தரா. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு பலமா இருக்கனே தவிர ஒன்னும் சீக்கு வந்துரல. அன்புனா இதுதான்டா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டுட்டு ரமேஷ் ரொம்ப கவலையா அந்த இடத்த விட்டு போனான். அப்போ அதையெல்லாம் கேட்ட பிரசாத் அந்த இடத்துக்கு வந்தாரு. அம்மா அவனே, உன் அத்தைக்கு மூளை இல்ல. அவ சொல்றத நீ எதுக்காகமா கேட்டு அப்படியே நடக்கற? இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுக்காதம்மா. அவர் அப்படிதான் சொல்லுவாருமா. யார் சொல்றதையும் கேட்காத, நான் சொல்றத மட்டும் கேளு, உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அதை கேட்டுட்டு பிரசாத் கோபப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அனாமிகா அதை பார்த்து மனசுக்குள்ள வருத்தப்பட்டான். அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் கவலை ஆயிடும். அவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது. இனிமே எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா சாரதாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. சுகர் பயங்கரமா ஏறி போச்சு. கை கால் வலி வேற. மாத்திரைகளை போட்டுக்கிட்டு படுத்த இடத்த விட்டு நகர முடியாம படுக்கையா கிடந்தாங்க. அம்மா அவனே, என்னால எந்திரிக்க முடியலையே, வந்து கொஞ்சம் உதவி பண்ணு. நான் கை வேலையா இருக்கேன் அத்த, நீங்களே எப்படியாவது எந்திரிங்க. இது எல்லாத்தையும் நீங்களே தேடிக்கிட்ட வேணதானே? எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல எனக்கு வேணும் வேணும்னு சாப்பிட்டீங்க. இப்போ அனுபவிக்கிறீங்க, நல்லா அனுபவிங்க அப்படின்னு அவனி அவங்கள சும்மா சும்மா மனச கஷ்டப்படுத்திட்டே இருந்தா. அத கேட்ட அனாமிகா, அவனி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அத்தை கூப்பிடுறாங்க, கேட்கவே மாட்ற. அவங்களுக்கு சேவை செய்யறதுல என்னதான்? ஏதாவது வேலை இருந்தா அப்புறமா பாக்கலாம், முதல்ல அத்தைய கவனி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கா? அத்தைய நீ கவனிச்சுக்கலாம்ல. அத்தைக்கு என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. எல்லாத்துக்கும் உன்னதானே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ வந்ததுல இருந்து என்கிட்ட பேசுறது கூட இல்ல, பதில் கூட சொல்ல மாட்றாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்ககிட்ட போறது? அத்தைக்கு சேவை செய்யாம இருக்கிறதுக்கு இது உனக்கு ஒரு சாக்கு. ஓ, நிஜமா செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அத கேட்டதும் அனாமிகா கோபமா அங்கிருந்து போய் மாமியார பாத்ரூம்க்கு கூட்டிக்கிட்டு போனா. அப்புறம் அவங்கள தொடச்சு விட்டுக்கிட்டே இப்படி சொன்னா, அத்த இது ஆர்டரு இல்ல ரிக்வெஸ்ட் எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஆனா சொல்றது கேளுங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நான் செய்யற சாப்பாடு தான் சாப்பிடணும். உங்க ஆரோக்கியம் மறுபடியும் நல்லா ஆகுற வரைக்கும் இப்படிதான் செய்யணும், புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்கு மாமியார் சரின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து மாமியாருக்கு சாப்பாடு அனாமிகா தான் செஞ்சு ஊட்டி கூட விட்டுட்டு இருந்தா. 2 வாரத்துல சாரதா எழுந்து நடக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. வழக்கம் போல அவங்க வேலைய அவங்களே செஞ்சாங்க. அப்போ கீதா சாரதா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க, அண்ணி இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சின்ன மருமகளுக்கும் பெரிய மருமகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது பூராவுமே கெட்டது, எது கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நல்லது. இப்பவாவது அனாமிகாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு சொல்றது செய்யுங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பமும் நல்லா இருக்கும். நீ சொல்றது சரிதாண்டிம்மா. சின்ன மருமக நான் சொன்னதை கேட்டா, ஆனா என் பெரிய மருமக தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டா. எது எப்படியோ என் பெரிய மருமக தங்கம், சின்ன மருமக இல்லம்மா. அவளோட புத்தி என்னன்னு இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பக்கம் வந்த அவனி அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டான். நீங்க சொல்றது தானே நான் செஞ்சேன், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஏன் மேல பழிய போடுறீங்க? நீங்க கேட்டதை செஞ்சு கொடுத்தேன், நீங்க சொன்னதை அப்படியே கேட்டேன். அது என்னோட தப்பா? யார் சொன்னதையும் நீங்க கேட்கல, இப்ப நான் நல்லவ இல்லைன்னு எல்லார்கிட்டயும் சொல்றீங்க. அது இல்லடா அம்மா அவனிய அப்படின்னு அவனி ஏதோ சொல்ல வரும்போது இதையே சாக்கா வச்சு அவனி பெரிய தகராறு பண்ணான். வீட்ல உள்ள எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. வீதியில நிறைய பேரு அந்த சண்டைய பார்த்தாங்க. அந்த குடும்ப சண்டை ரொம்ப பெருசாச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள ரொம்ப ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட பார்த்தாங்க. அவனி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் நம்மள பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க, நீ வீட்டுக்குள்ள முதல்ல வா. நீ சொன்னா நான் கேட்கணுமா? உன்னை நல்லவன்னு சொன்னதுனால உனக்கு தெரியல, என்ன கெட்டவன்னு சொல்றாங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு அனாமிகாவை கூட வாய்க்கு வந்தபடி இஷ்டப்படி திட்டிக்கிட்டே இருந்தா அவனி. அப்போ மாமியார் அவனி கண்ணத்திலே அரைஞ்சாங்க. அவனி கூட மாமியார திருப்பி அரைஞ்சிட்டா. அத பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்ல இருந்தவங்க அதிர்ச்சி ஆனாங்க. உடனே சுரேஷ் அவனிய அரைஞ்சான். என் மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்னு வீட்டுக்குள்ளார போய் அழுதுகிட்டே துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டான். யாரும் அவளை தடுத்து நிறுத்தவே இல்ல, எதுவும் சொல்லல. எல்லாரும் வீட்ல அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி சமயம். அம்மா, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். அவளுக்கு இங்க இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா? அவங்க அம்மா அப்பா என்னை வீட்டோட கூப்பிடுறாங்க. நான் என்ன பண்றதுமா? என்கிட்ட என்னப்பா கேக்குற, உனக்கு இஷ்டப்படி நீ செய்ய அப்படின்னு சொன்னதுனால சுரேஷ் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு துணிமணியை எடுத்துக்கிட்டு போயிட்டான். சாரதா ரொம்ப கவலையில இருந்தாங்க.
அத்த காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்படியே இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா நடந்தது நடந்து போயிடுச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அத்த? உங்களை பேசுறதுக்கு அந்த பொண்ணு கூட இப்ப இல்லல்ல அப்படின்னு கெஞ்சி கேட்டு அவங்கள 2 வாய் சாப்பிட வச்சா. அது எல்லாம் பார்த்த சாரதா அழுதுகிட்டே சொன்னாங்க, அம்மா அனாமிகா, நீ என் மருமக இல்லம்மா, மக அப்படின்னு எழுந்து வந்து அவளை அணைச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. சுரேஷ் அவன் இஷ்டத்துக்கு இருந்தான். சாரதா குடும்பத்துல சாரதா அனாமிகா குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவனி மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. அனாமிகா ரொம்ப நல்ல மருமகன்னு பாராட்டினாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.